நான் போயிட்டு வந்துருவேன் மனமணி, நீ வீடை பார்த்துக்கொண்டா சொல்லிட்டு போனாரு. ஆனா நாங்க சத்தியமா நல்ல டைப்புங்க, எந்த குறையும் வைத்து எல்லா மனுஷங்களுமே நல்லா பேசுவாங்க. தெய்வம் போலங்க. வந்து வேலைக்காரங்க இவங்க, சமையல்காரங்க இவங்க, அப்படிலாம் எதுவுமே சொல்ல மாட்டேங்க. தம்பி கூட அடுத்த மாசம் மேரேஜ் சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிருக்கலாம். தம்பிக்கு இவ்வளவு நாள் இருந்தாரு, 3 மாசம். அந்த அளவுக்கு நல்லா பாத்துக்குவாங்க, நல்லா பேசுவாங்க. ரோட்ல போக கூடாது, எல்லாம் எப்படி தங்கமா பேசுவாங்க. அவங்க நல்லா பேசுவாங்க. என் குழந்தைக்கு மோதெல்லாம் கூட தந்து போட்டாங்க. துபாய்க்கு போயிட்டு வந்துதான் சார் போட முடியாம போச்சு. நல்லா சாப்பிட்டீங்களாம்மா, எல்லாம் சாப்பிட்றீங்களா, இப்படியெல்லாம் கேட்கறது. ராஜேஷ் சார் வீட்டுல வேலை செய்யறேன் நானு. அவரு வேலைக்கார மாதிரி எங்களை பார்க்க மாட்டாரு. நான் அவங்க வீட்டுல ஒரு ஆளா தான் எங்களை பார்ப்பாங்க. எப்பவுமே வந்து வேலைக்காரங்க இவங்க, சமையல்காரங்க இவங்க, அப்படிலாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. எல்லாரையுமே வந்து நம்மளுக்கு உதவி பண்றவங்க இவங்க, அப்படிதான் சொல்லுவார். காலையில கூட வந்து சாரு நான் போயிட்டு வந்துருவேன் மனமணி, நீ வீடை பார்த்துக்கொண்டா சொல்லிட்டு போனாரு. ஆனா நாங்க சத்தியமா எதிர்பார்க்கலங்க இது மாதிரிலாம் நடக்கும். பெரிய இழப்புங்க எங்களுக்கு. இல்ல சார், நான் அப்பெல்லாம் நல்லா தான் சார் இருந்தாரு. துபாய்க்கு போயிட்டு வந்துதான் சார் உடம்பு முடியாம போச்சு. அவர் எல்லாம் வெஜிடேரியன் தான் சார் சாப்பிடுவாங்க. சார் ஃபுல்லாவே வெஜிடேரியன் தான் சாப்பிடுவாரு. சார் டைமுக்கு சாப்பிடுவாரு, டைமுக்கு அவர் கேட்கறதுக்கு கொடுக்கணும் சார். கத்தி பேச மாட்டாரு. எங்கெல்லாம் ஒரு சர்வெண்டாவே நடத்த மாட்டாங்க சார். அவர் போனா யாருக்குமே பண்ணிருக்காங்க சார். ஹெல்ப் பண்ணுவார் சார், சம்பளத்தை தவிர எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க சார். ஏதாவது ஹெல்ப் கொடுப்பாரு, யாருக்கும் தெரியாம எங்களுக்கு அந்த பாத்திரம் தேய்க்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க சார். பேசவே மாட்டார் சார். மனமணி மனமணின்னு வர அவங்க அத்தை பேர் தான் அவனுக்கு இருக்குதுன்னு என்ன அப்பாயின்மெண்ட் பண்ணாரு. வேலைக்காரங்க மாதிரி நடத்த மாட்டாங்க சார். எங்களை ஒரு இதுவா நல்லா பாத்துப்பாங்க சார். மாதிரி ஒரு நல்ல கேரக்டர். புக்கு எப்ப பாரு படிப்பாங்க, நல்லா பாத்துப்பாங்க சார். மகன் இங்கதான் இருக்காரு, தம்பி இருக்காரு. தம்பி கூட அடுத்த மாசம் மேரேஜ் சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாமே சந்தோஷமா இருந்தாரு சார். அதெல்லாம் பார்த்து அப்பாதான் சார், சார் தான் பண்ணாங்க. எங்களுக்கு அதுதான் சார் ரொம்ப வருத்தமே. கல்யாணம் பண்ணிருக்கலாம் தம்பிக்கு, இவ்வளவு நாள் இருந்தாரு, 3 மாசம் தான் சார். எல்லாமே முடிஞ்சிருக்கும், மேரேஜ் முடிஞ்சு ரிசப்ஷன்லாம் வச்சிருப்பாங்க. நல்லா சார் பாப்பேன், நல்லா பேசுவாரு. என்னம்மா எப்படிங்கம்மா இருக்கிறீங்கன்னு கேட்பாரு. என்னண்ணா நீ வாக்கிங் போறீங்களா, அக்காலாம் போயிட்டாங்களாம்மான்னு கேட்பாரு. என்ன கேட்பாங்க. வாக்கிங் போறவங்க அக்காலாம் நல்லா பேசுவார். அண்ணா பேசுவார். என்னன்னு நான் முதல்ல வந்ததுமே இங்கே கோலம் போடுவேன். கதவு தேர்ந்துன்னு வந்ததும் என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. இல்லை நான் இப்போ தானே வந்தேன் அப்படின்னு வரேன். வாக்கிங் போவார். பெரம்பு எடுத்துக்கின்னு ஒரு பாப்பா அவங்க வீட்டில் இருக்குது ஒரு பாப்பா. அந்த பாப்பா வீட்டுக்குன்னே போவார். கூட துணைக்கு இட்டுன்னு போவார். ஜாலியாக எல்லாமே அக்காங்களாம் இங்கே இருக்கிறாங்க. அக்காங்களாம் எல்லாருமே வாக்கிங் போக சொல்ல எல்லாரையுமே ஜாலியாக பேசுவார். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு வேற்றுமைன்றதே கிடையாது அண்ணாவுக்கு. நல்லா பேசுவார். நல்ல டைப்புங்க, எந்த குறையும் வைத்து எல்லா மனுஷங்களுமே நல்லா பேசுவாருங்க. தெய்வம் போலங்க எங்களுக்கு. நான் இன்னைக்கு நேரத்தான் இல்லை, இங்கே 15 வருஷமா இங்கே தான் இருந்தேன். எல்லாமே அவங்க பொண்ணு பேர பிள்ளை எல்லாம் அந்த சின்ன அண்ணன் பெரிய அண்ணன் எல்லாருமே எனக்கு தெரியும். தங்கமானவங்க, எந்த குறையும் வைக்கல. அவங்களுக்கு போய் இந்த நிலைமை வந்துக்குது பாருங்க. நானா போன வாரத்துக்கு முந்தின வாரம் வாக்கிங் போனார். அவர் ஒண்டி தான் வெளியிலேருந்து வந்தார். அதே தான் நான் பார்த்தது. இப்போ 2 வாரமாக நான் பார்க்கவே இல்லை அண்ணாவை. அப்பயும் அந்த அக்காவை நான் கேட்டேன், சமையல் செய்கிறவங்கள. இல்லைம்மா ஷூட்டிங்க்கு போய்க்கிறாங்கம்மா அப்படின்னாங்க. அதே தான் தெரியும். அப்போ கூட இன்றைக்கி தான் கேட்டேன் நான். அப்போ பார்க்க சொல்ல அண்ணா தான் இருந்தார். அது பிற்பாடு நான் பார்க்கவே இல்லை. நல்லாவே பேசுவாங்க. எப்படி இருக்கிறீங்க, பசங்களாம் எப்படி இருக்குது, பசங்க படிக்குதா, எப்படி இருக்கிறம்மா, அப்படி தான் இருக்கார் எங்கள் வீட்டுக்கார். எங்கள் வீட்டுக்கார் தண்ணி சாப்பிடுவார். எப்படி இருக்கிறாரு, அப்படியே தானே இருக்கார், எதுவும் குறை கிடையாது. நாங்கள் இங்கே தான் இருந்தோம்ப்பா, ஒரு 15 வருஷமாக இங்கே தான் இருந்தோம். எங்களாண்ட நல்லா பேசுவாங்க. அவங்க வீட்டு அம்மாவிலேருந்து இந்த அண்ணாவிலேருந்து சின்ன அண்ணன் கூட நல்லா பேசுவார். அவரோட தம்பி, அவனோட நடுத்தம்பி எல்லாமே நல்லா பேசுவாங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது. பாசம் தான். நம்மளை ஒன்றுமே நம்ம எங்கேயா இருந்து, நாங்கள் எந்த ஊர் தெரியுமா, நாங்கள் வந்து திண்டிவனம் பக்கம். நாங்கள் வந்து இங்கே குடும்பம் இருந்தோம். அப்பத்துலேருந்தே நல்லாவே பேசுவாங்க. 3 அண்ணாவும் பேசுவாங்க. அவங்க வீட்டு அம்மா பாப்பா பார்வதி வீட்டில் சாப்பிடு வாங்கம்மா, குழந்தை இட்டுன்னு வாமான்னுவாங்க. ஒரு பஞ்சன்னா அக்கா நான் மேலே உட்கார மாட்டேன், கீழே தாங்க உட்காருவேன். இல்லை நீ பசங்களாம் இட்டுன்னு வா, நான் வீட்டுக்கு எடுத்துன்னு வந்து என் குழந்தைங்களுக்கு ஊட்டுவேன். அந்த அளவுக்கு நல்லா பார்த்துக்குவாங்க, நல்லா பேசுவாங்க. ரோட்டில் போகக்கூடாது, எப்படிமாக்கிற ஏதாமாக்கிறேன்னு கேட்பாரு. அப்படின்னு கேட்பேன். தம்பிக்கு கல்யாணம் பண்ணலன்னு, கல்யாணம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லுவார். நான் எல்லாம் எப்படி தங்கமாக பேசுவாங்க. 3 பேருமே தெய்வம் போல அவங்க. நம்ம எந்த ஊர்
அவங்களும் இந்த வீட்டை வந்த பிறகு தான் எனக்கு பழக்கம். உஷாம்மா அப்பத்துலேருந்து எனக்கு பழக்கம். அந்த ஷூட்டிங்லேருந்து அவங்க நல்லா பேசுவாங்க. என் குழந்தைக்கு மோதலாம் கூட தந்து போட்டாங்க அந்த அம்மா, அந்த உஷாம்மா. இவங்க இந்த அம்மா நல்லா பேசுவாங்க, கொல்லுவாங்க. அவங்களுக்கும் திடீர்னு தான் அவங்களுக்கும் இப்படி போக சொல்ல எப்படி மேக்கிறா அப்படின்னு தான் கேட்பாரு. இல்லையான்னு தாங்க ஒரு வருத்தமை கண்டி. இனிமேல் நம்ம வந்தோம்னா யார் எப்படி மேக்கிற பசங்க எப்படிக்குது அப்படின்னு யார் கேட்க போகிறாங்க? யாரும் கேட்க மாட்டாங்க. ஒரு நல்ல மனிதன் அவர். போக சொல்ல வர சொல்ல பார்த்தா, என்னம்மா நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்குங்க, அப்படி வாழ்க்கை இதெல்லாம் கேட்குறவர் தான் அவர். நல்ல ஒரு மனிதன். ஆனால் எல்லோருக்கும் நல்ல மனசால தான் இருந்திருக்காரு. இப்போ அவர் இழந்ததில் எங்களுக்கு ஒரு மனசு கஷ்டம், வருத்தம் எல்லாமே இருக்குது. இருந்தாலும் நாங்கள் உள்ளே போயிட்டு அவரை பார்த்துட்டு எங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவரை பார்த்துட்டு வந்திருக்கோம். ஆனால் அவருடைய குணமெல்லாம் நல்ல குணம். படத்துலையும் சரி, உண்மையான வாழ்க்கையிலையும் சரி, ஒரு சிறந்த மனிதன். அது நம்மளால சொல்ல முடியும். ஏன்னா எல்லா விஷயத்துலேயும் அவர் மனசால்கிட்ட நடக்கிறது நல்ல முறையாக நடந்துக்கிறாரு. இந்த ஏரியா மனசாலுங்கிட்ட கூட அவர் நல்லதனமாக நடந்திருக்காரு. வாக்கிங் போக சொல்லும் சரி, வர சொல்லும் சரி, இந்த மனிதர்களை எப்படிமா இருக்கா, ஏதா இருக்க அப்படி கேட்கறதுல ஒரு நல்ல சிறந்த மனிதன். அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதெல்லாம் கேட்பாரு. நல்லா சாப்பிட்டீங்களாம்மா, எல்லாம் சாப்பிட்றீங்களா, இப்படியெல்லாம் கேட்குறவர் தான் அவர். ஏன்னா இந்த ஏரியாவில் நான் 1.5 வருஷம் வேலை பார்த்துருக்கேன். இந்த ஏரியாவிலேயே வேலை பார்த்துருக்கேன். அது வரலாம் போக சொல்ல வர சொல்ல மட்டும் கேட்பாரு. எப்படிம்மா இருக்கீங்க, நல்லா இருக்கிறீங்களா, என்ன எதனா உதவி வேணுமா, இப்படி கூட கேட்டிருக்காரு. ஆனால் வானங்கய்யா இருக்கட்டுங்கய்யா, நான் இருங்கம்மான்னு சொல்லுவார். அப்படி ஒரு சிறந்த மனிதன். அதுக்குள்ள நம்ம என்ன சொல்ல முடியும் அவரை? சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு இருப்பார், நாளைக்கு இல்லை. யாரா நானா இருந்தாலும் சரி, இன்னைக்கு பேசுகிறேன் நாளைக்கு இல்லைன்னா நீங்களே என்ன பண்ணுவீங்க? வருத்தப்படுவீங்க. என்னம்மா நேற்று பேசுனாங்க அந்த அம்மா, இன்னைக்கு இறந்துட்டாங்க. அந்த மாதிரி நிலைமையில தான் மனிதனுடைய வாழ்க்கையே இன்னைக்கு நாளைக்குன்றது நம்ம கையில் இல்லை, எல்லாம் அவன் கை. நல்ல மனிதனுக்கு இது மாதிரி ஒரு மரணம் கிடைச்சது ஒரு நல்ல வாய்ப்பு தான். எப்படின்னா இல்லையன்றது ஒன்று, ஆனால் எதுவும் எடுக்க பிடிக்க இல்லாமல் திடீர்னு இறந்தார்ல, அந்த ஒரு நிமிஷத்துக்கு அவர் ஆண்டவர் நல்ல மாதிரியாக கொண்டு போகிறாரு. அதுவெல்லாம் சந்தோஷப்பட வேண்டியது தான். ஆனால் இருந்து யாருக்கிட்டையும் எந்த ஒரு கெட்ட பேரும் வாங்காத போகிறவங்க தான் நல்ல மனிதன். ஆமாம், இவ்வளோ ஜனங்க அவருக்காக இன்னும் அவரை எடுக்கலை. இவ்வளோ ஜனங்க வந்துட்டு தான் போகிறாங்க. ஏவி ஜமாவிலேருந்து எல்லாருக்கும் கம்யூனிஸ்ட்லேருந்து இத்தனை பேரும் வந்து போகிறாங்க. அப்போ அவர் எவ்வளோ பெரிய சிறந்த மனிதன். பார்க்க முடியலன்றது வருத்தம். அவர் நேற்று வரையிலும் இருக்காரு, இன்னைக்கு இல்லைன்னா ரொம்ப வருத்தம். இதில் நம்மளால ஒன்றுமே செய்ய முடியாது. திடீர்னு போனால் அது ஆண்டவர் கையில் தான் இருக்கு. கிடைக்காது சார், உண்மையாக சொல்கிறேன், கிடைக்காது. ஆனால் படத்துலேயும் சரி, உண்மையிலையும் சரி, நல்ல ஒரு வாழ்க்கையான ஒரு நல்லவர், குணத்தில் நல்லவர், பணத்துலேயும் நல்லவர், குணத்துலேயும் நல்லவர், எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல ஒரு சிறந்த மனிதன். சொல்லப்போனால் இதில் தான் அவருடைய வாழ்க்கை. இவ்வளோதான் இருக்குது. ஒரு ஆண்டவர் நல்ல மாதிரியாக எடுத்துகிட்டு போயிட்டாரு, அவ்வளோதான். அந்த ஐயாவுக்கு நாங்கள் கையெடுத்துப்போம்.